மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த இதுக்கு திட்டத்துக்கு வந்து என்ன ரீசன்னா, நமக்கு புது டிஜிபி இன்னும் வரலை, அது இன்னும் ஒரு சில நாளில் வந்துடும் அப்படின்றது தான் ரீசனாக இருக்குது. அது அவங்க ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. புது டிஜிபி வந்துட்டோம், அதோட சேர்த்து இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட அவங்க வந்து இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய நியூஸாக அதுவாக தான் வந்து இருக்குது. உடனே இந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறுத்திட்டாங்க. பழனிசாமி அவருடைய ஜெகதீஷ் பழனிசாமியோட இதுக்கு தான் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா போச்சா, மக்கள் மேலே உங்களுக்குலாம் அக்கறையே கிடையாது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஜெயலலிதா வந்து ஐயோ இப்போ இங்கே இல்லாமல் நம்ம அங்கே போகிறோமே இப்படி தானே பேசுவாங்க அப்படின்றது அவர் கொஞ்சம் யோசிக்காம யோசிச்சு இருந்தாருன்னா அவர் வந்து அங்கேயே குடியிருக்க வேண்டியதான். அப்படின்னா 10 மாதம் கழிச்சு இந்த கவின் ஆணவ கொலையில் மிக முக்கியமான ஒரு நகர்வா எஸ்ஐ வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும், சொல்லல்ல செயல், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்தையும் சொல்றதை விட செயல் தான் முக்கியம். பார்த்திபன் அவர்கள் அந்த பச்சை சட்டை போட்டு இப்போ தமிழ் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, அது வந்து எடுத்துப்பட்டாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு பதிலா என்ன பேசிட்டு இருக்காரு பாருன்னு ஒரு கார்டு வருது. அதே மாதிரி 2-3 பெண்கள் வந்து இங்கே பாருங்க, எங்க ஏரியாவில் வந்து தண்ணியே வரல, இங்கே இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் நடந்ததே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இவங்க போட்டு செய்தி போட்டு முடிச்ச அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லா திமுக காரங்களா இருக்காங்க. அவங்க பழைய ரீல்ஸ் பப்ளிக் வெயிட் எடுக்கிறாங்க, டி நகர் மாதிரி ஏரியாக்கெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, பாதுகாப்பு அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சொல்ற மாதிரி 1 மணி நேரம் தான் இவன் திமுக ஆதரவா, இவன் திமுகவுக்கு யூடியூப்ல வேலை செய்யக்கூடிய நெறியாளர் அப்படின்னு வரிசையா போட ஆரம்பிச்சிடுறாங்க. பழைய வீடியோல இருந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து மொத்தமா போட்டு காலத்துல இருந்து எடுத்துட்டு வரான். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா கிபி கிமுல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எது தேவையோ அதே எடுத்துக்க, நீ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க. நீ திமுக நீ வந்து யாரு கூட எல்லாம் நின்றுக்க பாரு, எங்கெல்லாம் நீ போட்டோ எடுத்துருக்க பாரு, எங்கெல்லாம் போயிட்டு வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னே தெரியல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேற்று வரல, சாரி. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் தேங்க்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு ஏதோ பிறந்த நாள்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. பேர் தெரியுமா? தெரியாது, பேர் தெரியல. வாழ்த்துக்கள் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக சொன்னாங்க. இன்னைக்கு பர்த்டேங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த நண்பரா காமனா சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்ல, மெசேஜ் பண்ணிருந்தாங்க இது மாதிரி. கமெண்ட்லயா? கமெண்ட்ல இல்ல, இன்ஸ்டால வந்து பண்ணிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. இந்த ஐடியா வச்சு தெரிஞ்சிருக்குமே, ஏதாவது போட்டிருப்பாங்களே, MS தோனி இல்ல அந்த மாதிரி டிவிக்கு விஜய் தலைவரோட போட்டோ தான் வச்சிருந்தாங்க. ஆமா, ஆனா பேர் இல்ல. இல்ல, சரி இருந்திருக்கும். இல்லங்க, நிஜமாவே இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்க. அது கரெக்ட் தான். அது வந்து அதுக்கு கேட்கல, பேரை கேட்கல, ஆனா பெண்ணான்றது பெண்ணுதான். ஓகே ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். போலாங்களா? பெண்ணு வராததுக்கு காரணம் சொல்லணுமா? இருக்கட்டும். அதுக்கு ஒருத்தவங்க இப்பதான் ரிப்ளை பண்ணிருந்தாங்க, என்னன்னு வாழ்த்துக்கள் சொல்லிருங்க அவருக்கு, பாத்துட்டேன். ஐயா, அது எப்படியா மறைக்க முடியாது? நம்ம வந்து என்னங்க மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அதுல? போலாங்களா? போலாம். சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு புதுமனை புகு வேலைக்கு போயிருக்கீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. ஆனா உண்மை, ட்ரூ. எத்தனை லட்சம், எத்தனை கோடி, இப்படிதான் வந்து பதவி ஏற்புக்கும் 3 தடவை தள்ளி போட்டீங்க. ஆமா, செலவு பண்ணீங்க. அந்த செலவு என்ன? பதவி ஏற்பு தள்ளி போட்டோமா? எந்த பதவி இல்ல, இதோ நாளைக்கு அப்படின்னா இல்லப்பா இன்னும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி, அது வந்து அவர் வேலை இல்லைங்க, அரசு பண்ணல, அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு 3 தடவை இப்படிதான் தள்ளி போச்சு. இப்போ பாருங்க, அடுத்த தடவை சிங்கப்பெண் திட்டம் தொடங்கி வைக்கிறேன்னு சொன்னா நேரம் அங்க போயிட்டாங்க. மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இப்படிதான் வந்து விரயம் பண்றாங்க. இதுல இருந்தே தெரியுது இவர் மக்கள் மேல வந்து எவ்வளோ அபிப்பிராயமா இருக்காரு அப்படின்னு. அவருடைய உதவியாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய புதுமனை புகு விழாவிற்கு முதலமைச்சர் அவர் வந்து போனார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் போனார். அதனாலதான் சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த இது வந்து தள்ளி வச்சாங்க. மக்களுடைய அந்த இது முக்கியமா இல்லை இது வந்து முக்கியமா அப்படின்னு நிறைய பதிவுகள் நம்மளும் வந்து பார்க்குறோம். உண்மையான காரணம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்புறம் சொல்லலாம். ஆனா எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? எதிர்கட்சிகளாக இருக்கட்டும்,
நடுநிலை அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து சமூகத்தின் பால் அக்கறை கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே கேள்வி கேட்கணுன்ற எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. தாவைக்காட்சியில ஆமா, எல்லாருக்கும் கேள்வி கேட்கணுன்ற அந்த எண்ணம் வருது. எல்லாத்துக்கும் வந்து ஏன் இப்படி இருக்கு, இப்போ இப்படி இருந்தது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து மக்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க அப்படின்றது ரொம்ப பிடித்த ஒரு மாற்றமா வந்து பார்க்கலாம். தப்பு தானே என்னது இப்பெல்லாம் கேள்வி கேட்கறது? அதுதான் அப்படி கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து இத்தனை நாளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட பல வருடங்களா ஒரு 5 வருடமா கோமாவுக்கு போனவங்க, இல்ல 15 வருடம் 20 வருடமா கோமாவுக்கு போனவங்க எல்லாருமே இந்த ரீசெண்ட் அந்த ஒரு 15 நாளா கோமால இருந்து திரும்பி வந்திருக்கவங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அடுத்த பிரச்சனை, சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தொடங்கி வைக்காதது ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதுக்கு காரணம், டெல்லிக்கு போனார். டெல்லியிலிருந்து அங்க போய் மோடி அவர்களை சந்திச்சார், நிர்மலா சீதாராமன் சந்திச்சார். அமித்ஷா வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல அவரைங்க இங்க வர சொல்லாதீங்க, எனக்கு பார்க்குற ஐடியா இல்லை, ஹாய் சார் ஐஎம் சிஎம் சொன்னதும் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு நிறைய விஷயங்கள். அமித்ஷா விஜயை புறக்கணித்தார். அது மட்டுமா இருக்குது? அங்க போனாங்க, டெல்லிக்கு போயிருக்காங்க, சோனியா காந்தி பார்க்க வரல. அமித்ஷா புறக்கணித்தார், விஜயை புறக்கணித்தார் அமித்ஷா. கூட்டணி கட்சியினான ராகுல் காந்தி, சோனியா காந்தி யாரையுமே வந்து சந்திக்கல. கேரளாவுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து போகல. இதுதான் கூட்டணிக்கு கொடுக்குற நியாயமா? அதை தாண்டி பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கல. எந்த ஒரு சிஎம்மே அப்படி பண்ணதே கிடையாது. பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு தான் போவாங்க, பத்திரிகையாளர்களுடன் இணக்கமா இருப்பாங்க. அங்க வந்தாலே அதுதான் மரபு. அந்த மரபெல்லாம் வந்து ஒரு கடைபிடிக்கவே மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறைனா. எந்த மரபையுமே கடைபிடிக்காம தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. நீங்க சொல்லிட்டு இருந்த எல்லா பழக்க வழக்கத்தையும் இல்லாம தான் இது வரைக்கும் இல்லாது அவரு இவருலாம் பேசிட்டு இருக்கும்போது குளத்தூர்லயே எங்க கொடியை நாட்டிட்டு வந்திருக்கோம்னு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க வந்து திருப்பி பிரஸ் மீட்டு கொடுங்க, பிரஸ் அது ஒரு ஃபார்மேட்டா இருக்கலாம். எல்லா முதலமைச்சர்களும் வந்து எதற்காக பிரதமரை சந்திச்சோம் அப்படின்றத சொல்றது ஒரு ஃபார்மேட்டா இருக்கலாம். அதை தாவேக்காவும் இல்ல அந்த நம்ம சிஎம் அவர்களும் அதை செஞ்சிருந்திருக்கலாம். ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட பேசிட்டு கூட வந்திருக்கலாம். அதுல எனக்குமே ஒன்றும் பெரிய இது உடன்பாடு கிடையாது. சார் தமிழ் மீடியா சார்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. நாங்க தமிழ்காரங்க, நாங்க தமிழ்லயே உங்களை கேள்வி கேட்கிறோம்னு அர்த்தம். அது தமிழ்நாட்டிலே இருக்கு. தமிழ்ல உடனே வந்துருவாருன்னு சார், அவர் இங்கேயே வந்து கொடுக்க மாட்டாரு சார். நீங்க என்ன சார் டெல்லியில போய் தமிழ் மீடியான்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, அதுல அவங்க ஏதோ அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்ல ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. பிரஸ்ஸை மீட் பண்ணாம இல்ல பிரஸ்ஸை சந்திக்க கூடாதுன்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ராஜ்மோகன் சந்திக்கிறார், ஆதவர்ஜுனா சந்திக்கிறார், சிடிஆர் சந்திக்கிறார், புஷி ஆனந்த் அவர்கள் சந்திக்க, அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருமே வந்து இப்ப ரமேஷ் அவர்கள் வந்து சந்திக்கிறார். சில பேர் இந்த அமைச்சர் விஸ்வநாதன் காங்கிரஸ் அவரு, அப்புறம் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் செஞ்சாரு, இந்த குப்பை எல்லாம் கொண்டு போய் பள்ளத்துல 1000 அடி பள்ளத்துல கொட்டிடும். இது நவல்பட்டு விஜய் ஒரு டஃப் கொடுத்தாரு இல்லையா, செந்தில் இவரு நம்ம செல்லூர் ராஜுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசினார் இல்லையா. அவரு எல்லாருமே வந்து பேசுறாங்க. சரி, ஏதோ தெரியல ஏதோ ஒன்று பேசுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பேசும்போது விஜய் ஏன் முதலமைச்சர் ஏன் அதை பேச முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ முதலமைச்சருக்கு பயம், பிரஸ்ஸை கண்டாலே பயம். எனக்கு என்னமோ அது அப்படிலாம் தோணலை. அவங்களுக்கு இயல்புலயே இந்த பிரஸ்ஸை மீட் பண்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பிரஸ்ஸை தொடர்ந்து தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. கேள்வி கேட்பாங்க. குண்டக்க மண்டக்க அதெல்லாம் கேள்வி கேட்கதாங்க செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க தான் கேள்வி சொல்லிட்டேன்னா அதையும் போட்டு நீங்க ஏதாவது கோபம் வர மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த கேள்வி எல்லாம் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அதை ஹேண்டில் பண்றது ஒரு விஷயம் தான். ஆனா அது ஒரு பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. அது ஹேண்டில் பண்றதுல தான் பிரச்சனை கேட்டா எனக்கு அப்படி தோணலை. சம்வேர் ஏதோ ஒரு ரீசனுக்காக அதை வந்து அவாய்ட் பண்றாங்க. அது நடந்து தானே ஆகணும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு ப்ரெஸ் மீட்டுன்றது ஒன்று கொடுத்து தானே ஆகணும். அது நடக்கும், அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் தான் நம்ம வந்து நம்பலாம். அப்போது காங்கிரஸில் போய் சந்திக்கலை அப்படின்றது பெரிய பேசு பொருளாக மாறி போயிடுச்சு. அவர் ஒரு பிரதமரை சந்திக்க போனார். அப்போ பிரதமரை சந்திக்க போனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்திக்கணும். ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களையும் வந்து சந்திக்கலை. அப்போ கேரளாவுக்கும் போகலை, அவர் பிரதமர் இவரையும் சந்திக்கல, ராகுல் காந்தி சோனியா காந்தியும் சந்திக்க மாட்டேங்கிறாரு. இப்போ என்னதாங்க பண்ண போறாரு? அவசரமா வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய இதுக்கு தான் வந்துட்டாரு. அவருக்கு வந்து புதுமனைப்பு விழாக்கு வந்துட்டாரு. அதுதான் அவருக்கு பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரூட் மாஃபியா தான் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கு. அதனால இங்க வந்து அதுக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படையே வந்து அவர் வந்து ஆக்சுவலா சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த இதுக்கு திட்டத்துக்கு வந்து என்ன ரீசன்னா, நமக்கு புது டிஜிபி இன்னும் வரல, அது இன்னும் ஒரு சில நாள்ல வந்துரும் அப்படின்றது தான் ரீசனா இருக்கு. அது உங்க ரீசனா சொல்லிட்டு இருக்காங்க. புது டிஜிபி வந்துட்டோம், அதோட சேர்த்து இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட அவங்க வந்து இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய நியூஸா அதுவா தான் வந்து இருக்கு. உடனே இந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறுத்திட்டாங்க,
பழனிசாமி அவருடைய ஜெகதீஷ் பழனிசாமியோட இதுக்கு தான் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு வந்து வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா போச்சா, மக்கள் மேலே உங்களுக்குலாம் அக்கறையே கிடையாது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஜெயலலிதா வந்து ஐயோ இப்போ இங்க இல்லாம நம்ம அங்க போறோமே இப்படி தானே பேசுவாங்க அப்படின்றது அவர் கொஞ்சம் யோசிக்காம யோசிச்சு இருந்தாருன்னா அவர் வந்து அங்கேயே குடியிருக்க வேண்டியதான். இந்த சிஎம் ஆபீஸ் இருக்குல்லையே அவருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கேயே வந்து ஏங்க அவரு வந்து தனிப்பட்ட முறையில அவர் ஒரு நபர், அவருக்கு சில நெருங்கிய உறவுகள் இருக்கும், அதுக்கெல்லாம் அவர் வந்து அதுக்கெல்லாம் நம்ம யாரும் எதுவும் சொல்ல முடியாது, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. ஓகேங்களா. ஆனா எனக்கு நமக்கு என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இனி வரும் காலங்கள்ல இந்த தாவேக அரசுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எதிரி கிடையாது, திமுக ஒரு எதிரி. அரசியல் ரீதியா சொல்றேன், திமுக ஒரு எதிர்கட்சி, அதிமுக ஒரு எதிர்கட்சி, நாம் தமிழர் ஒரு எதிர்கட்சி. இது போக இவங்கெல்லாம் விருப்பப்பட்டு வராமல் போனாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நடுநிலையாள பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்கன்னு ஒரு இதுல இருந்திருப்பாங்களா, திமுக அதிமுக ஆட்சி செய்யணும்னு. அவங்க வராதவங்களும் அவங்கவுங்க பங்குக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ தாவேகாவுக்கு இப்படிதான் ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்து இருக்கதான் வந்து செய்யும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முக்கிய ரீசன் இதுவாக தான் இருக்கும், அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு வந்து ஜெகதீஷ் பழனிசாமியோட ரூட்டு இதுதான் வந்து இதுன்னா அது ஓகே, அது அவங்களோட விஷ், அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீ இன்னும் நல்லா இருந்தா பார்க்க வேண்டியது இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒரு அரசுக்கு இயல்பா இருக்கக்கூடியதுதான். என்ன ஒரு தாக்குதல் இருக்கும் எதிர்கட்சின்னு, இப்ப பலமுனை தாக்குதல், முனைன்னு கூட சொல்ல முடியாது, பலமுனை தாக்குதல். நீங்க பாருங்க, திமுகவை ஆட்சியில இருந்து நகர்த்தியாச்சு, அந்த டீம் பயங்கரமா வேலை செய்யும். ஏடிஎம்கேவை உடைச்சாச்சு, அதுல இருந்து வந்து ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வரத்துக்கு தயாரா இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் எரிச்சல்ல இருக்காங்க. நாம் தமிழர் கேட்கவே வேணாம், என்ன யாரும் நம்ம அதுக்கு எந்த விளக்கமும் நம்ம கொடுக்க தேவையில்ல, முடிஞ்சு போச்சு. அது போக நம்ம இவரு ஆர்கே நகர் ஃபார்முலா உருவாக்கியவர், டோக்கன் ஃபார்முலா உருவாக்கியவர், அவர் ஒரு பக்கம் ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, ஒரே ஒரு குருக்கள் வழி விடுங்கோ, அவரு போயிட்டாரு. அவர் தினம் எங்க தேடிக்கிட்டு இருக்காரு, 5 வருஷமா காணாம போயிருந்தாரு, அவரு கூட 5 வருஷமா காணாம போயிருந்தாரு இந்த திமுக ஆட்சியில் இருக்கும்போது. இப்ப திடீர்னு அவரு வந்துட்டு ஏன்ட்டு இருந்த ஒரு எம்எல்ஏ பிடிங்கிட்டீங்களே, அப்ப நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு அவரு ஒரு பக்கம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே தாக்குதல்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஹைலைட்னா, இந்த எந்த தாக்குதலுக்கு இவங்க ஹீல்ட் ஆகலன்றதுதான். அதுதான் என்ன இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப அப்படியே கம்மியாயிருச்சான்னு தெரியல. இவங்க ஏதோ சின்ன சின்ன இவங்க தான் தாண்டி இன்னும் பெருசா பிரச்சனை பண்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நானும் ஒரு 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னும் எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. இல்லைங்க, உங்களுக்கு ஒர்க் செயல்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திபன் போறாரு, சேலம் பார்த்திபன் போறாரு, அங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதுல வந்து நீ நல்லா சாப்பிட்டுருக்கப்பா, நான் இது சாப்பிடவே இல்லப்பா அப்படின்னு. அப்ப அந்த நல்லா சாப்பிட்டுருக்கப்பான்றதுல ஏதோ ஒரு தெரியுது, நீ ஏதோ சாப்பிட்டுருக்க இல்ல நல்லா சாப்பிட்டுருக்க, ஏதோ ஒன்று சம்திங் சாப்பிட்டுருக்க. அப்புறம் இன்னொரு இது சொல்றாரு, இங்க வந்தாரு வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒண்ணு. ஸோ அப்ப இந்த மாதிரி அப்போ ஒர்க் நடக்குது உங்களுக்கு. இப்போ சிவசங்கர் இருந்தா பயங்கரமா பண்ணிப்போம், அது சேலம் பார்த்திபன் அதை அங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டிகே பிரபு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ரமேஷ் அவர்கள் இதை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு அமைச்சரா அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட விருப்பத்தை அவங்க செயல்ல பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா அவங்க ஆட்சியில் அப்படி ஆகிப்போச்சு, பாத்தீங்களா அவங்க ஆட்சியில் 25 நாள்லயே இவ்வளவு ஆகிப்போச்சு, 25 கொலை ஆகிப்போச்சு, ரெட்டை கொலை ஆகிப்போச்சு சார். அப்போ என்னன்னா இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ இவங்களோட வேலை இதுதான் ஆகிப்போச்சு, இவங்க இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு பதில் சொல்றதுல இது கிடையாது, வேலை தான் கெட்டு போகும். நீங்க செயல்ல தான் காட்ட வேண்டியிருக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நாங்க தப்பு பண்ணல, நாங்க தப்பு பண்ணலன்றது இங்க செயல் மூலியமா மட்டும்தான் காட்ட முடியும். அதான் இந்த போய் ராகுல் காந்தியை சந்திக்கல, சோனியா காந்தியை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் எதிர்கட்சியின் தலைவர்கள், அவங்க எப்போ வேணாலும் சந்திக்கலாம், அவர் நினைச்சாருன்னா போய் சந்திக்கலாம். இப்போ கூட்டணியில இருக்காங்க, எப்போ வேணாலும் போய் சந்திக்க முடியும். ராகுல் காந்தியும் விஜயும் இணக்கமா இருக்கிறதுன்றது நமக்கு தெரியுது. ஆனா அதுவே ஒரு பிரச்சனையா ஆகணும். உங்களுக்கு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அப்ப மீட் பண்ணலன்றதுதான் பிரச்சனை. இப்ப ராகுலும் விஜயும் மீட் பண்ணலன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்ப உங்க கூட்டணியில அமைச்சரவையில இருக்காங்க. இப்ப அமைச்சரவையில இருந்து அவங்க 2 பேர் வருவாங்களா, காங்கிரஸ் ஒத்துக்குமா? அவங்க அக்ரிமெண்டே போட்டிருக்காங்க, 2029 தேர்தலும் அவங்க கூட தான் நாங்க இருக்க போறோம் அப்படின்றதையும் சேர்த்துதான் வந்திருக்காங்க. அப்ப அவங்க கூட போய் பேசல வைக்கலன்றதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து எல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் காங்கிரஸ் வந்து இது பண்ணி போயிடுமா? இப்போதைக்கு நீங்க சொல்லுங்க. அப்பேற்பட்ட திமுக கூட அவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்க, 2 வருஷம் தான் இருக்குது இன்னும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப இது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதுதான். ஆனா இது தொடர்ந்து இது இணையத்திலேயே இந்த பக்கம் போயிட்டே தான் இருக்கும் இந்த விஷயம். இல்ல ஆனா இப்ப நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான இருக்கிற ஒரு 10 பேர் வந்து களத்துல வந்து வேலை செய்யணும். ஆனா அந்த எம்எல்ஏக்கள்லாம் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒன்றும் பெரிய செய்திகள். எம்எல்ஏக்களும் அவங்கவுங்க தொகுதிக்கு என்னவோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம பாக்குறவங்க எல்லாம் அந்த வீடியோஸ்ல வராங்க, டிகே பிரபு
ரமேஷா இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கீர்த்தனாவனா இருக்கட்டும். ஓகே, என்ன பண்றீங்கன்னு தெரியல, ஆனா என்னமோ பண்றீங்க. தொழில்துறை தானே அவங்க. ஆமா, தொழில் வளர்ச்சித்துறை. இன்வெஸ்டர்ஸ்க்காக இது பண்றதுக்காக ஏதோ ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்காக பண்றாங்களா, இல்ல எதுவும் இந்த ஈசிஆர்ல எதுவும் லேண்ட் சேல் பண்ணலாம்னு தெரியல. அப்படிதான் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு, உண்மையாவே அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நமக்கு இதெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு தொழில்துறை அமைச்சர்னா கொஞ்சம் அதுக்கான மெனக்கடல்கள் இருக்கணும். அவங்க செய்யறாங்க, அவங்க சோசியல் மீடியா மூலியமா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா, ஆனா அவங்க பண்றதை பார்த்தா ஏதோ சேல்ஸ் பண்ற ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு அமைச்சரா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு வந்து தெரியல. அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி இருக்கே தவிர இது நீங்க செயல்ல என்ன அமைச்சு. இப்ப நம்ம ரமேஷ் எடுத்துங்களா, இப்ப நீங்க அடுத்து ரமேஷோட நீங்க ரமேஷ் என்ன பண்ணியிருக்காரு, திருச்செந்தூர் போயிருக்காரு. திருச்செந்தூர்ல போயிட்டு என்ன நடந்திருக்கு ஒரு மாதிரி முகத்தை மூடிட்டு போயிருக்காரு. அங்க வந்து போறதுக்கு உள்ள போறதுக்கு 4000 ரூபாய் காசு கேட்டிருக்காங்க. அந்த 4000 ரூபாய் காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு பஞ்சாயத்து ஆகி இன்னைக்கு அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஒருத்தர் அந்த அர்ச்சகர் அந்த இவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளார வந்து செய்யக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் ஆமா ஆனா அப்பெல்லாம் போடவே இல்லையே. இல்ல இப்போ அது எப்படி நீங்க வந்து அந்த வீல் சேர் தள்ளுறவங்களுக்கு 100-200 வாங்குறீங்கன்றதுனால நீங்க அவங்க எளியவர்கள் அர்ச்சகர் பண்ண முடியுமா? எளியவர்கள் இவங்க வந்து அவாக்கள், அதனால நீங்க அப்படி பண்ணல அப்படின்னு. ஆனா இல்ல, அதுக்கப்புறம் வந்துருச்சு, உங்களுக்கு டீடைலாவே வந்துருச்சு. மன்னிப்பு கடிதம் கேட்டு விட்டுட்டாரு. மன்னிப்பு கடிதம் இல்லங்க, அது விளக்க கடிதம். அவ்வளவு வேகமா உளவுத்துறை இருக்கான்னு அப்படிதான். இந்த உளவுத்துறை எல்லாம் இவ்வளவு வேகமா இருந்ததுன்னா பல பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சு இருந்திருக்கலாம். விளக்க கடிதம் வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் விளக்க கடிதம் வாங்கிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றது விளக்க கடிதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டணமா வந்து அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த காவலர்கள் 2 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் நியூஸா இருக்கு. ஆனா இது வந்து செயல்ல பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனா கீர்த்தனா அவர்கள் செஞ்சது என்ன இதுன்றது செயல்ல என்ன வடிவம் வருதுன்னு எனக்கு வந்து தெரியல. தொழில்துறையில நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பட் ஆனா அவங்க ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க, அது என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இது ரமேஷ் அவர்கள் செஞ்சது காலையிலேயே. நீங்க அறநிலையத்துறையில எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் வந்து பேசியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி இது பண்ணுவாரு. எப்படி இருப்பாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்பெல்லாம் வராத கோபம், அப்பெல்லாம் வராத பதிவுகள். இப்ப ஒரு பையன், ஒரு சின்ன வயசு பையன் அந்த இடத்துக்கு போய் இது மாதிரி பண்ணிட்டானோன்னா பாத்தியா அவாக்கள்னா நீ விட்டுட்ட. விஷயம் என்னன்னு கம்ப்ளீட்டாவே இன்னும் தெரியல இப்ப வரைக்குமே. அந்த அர்ச்சகர் வந்து அங்க போய் இது பண்ணக்கூடாது, அவர் வந்து தற்காலிக இடைநீக்கம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2வது அங்க வந்து அந்த 2 பேர் காவலர்கள் வந்து பணி நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்கன்றது தகவலா இருக்கும்போது நீங்க எப்படி மன்னிப்பு கடிதம் வாங்குவீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? எளியவர்கள்லாம் உங்களுக்கு ஒரு இது அது. ஸோ அப்போ உங்களுக்கு ரெடியாக ரொம்ப தயாரா இருக்காங்க எல்லாத்துக்கும். அட்டாக் ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா உடனே ஒரு அட்டாக் பண்ணிடணும் அப்படின்றதுல ரொம்ப தயாரா இருக்காங்க. அதனால எது நடந்தாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. நம்பகத்தன்மை போயிடும். அதை போட்ட இதுதான் இந்த டிவி கேக்கு எதிராக தான் போடுவாங்க. இவங்க எந்த பண்ணாலும் இவங்க இதுக்கு எதிராக தான் போடுவாங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நான் சொல்றேன், உங்களுக்கு பல்முனை தாக்குதல். இப்ப எல்லாரும் என்னன்னா நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களை ஏதாவது சொல்லிடணும். அவனை போட்டு டக்குன்னு பதிவு போடு, ஏன்டா சீக்கிரம் போடலாம் இதாயிடும். அப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு என்ன வருது, இல்லைங்க இது விளக்க கடிதம் இல்லை சார், மன்னிப்பு கடிதம் கிடையாது, இது விளக்க கடிதம். இந்த விளக்க கடிதம் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், அந்த 2 காவலர்களை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளக்க கடிதம் வருது. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல எதுவும் நியூஸ் கிடையாது, அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகளை தான் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. பண்றது அவங்களுக்கு வந்து இதுவா தெரியல, அமைச்சர் இதெல்லாம் பண்றாருன்றது இது இல்ல, அதுல போய் நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்றத அவங்களோட நியூஸா இருக்கு. இதுதான் இவங்களோட பெரும் எதிர்பார்ப்பாவே இருக்கு. நான் சொல்றேனே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஆனா வந்து அதுல நாங்க குத்தம் கண்டுபிடிப்போம் அப்படின்றது. குத்தம் கண்டுபிடிக்கங்க, தப்பு கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுத்து கண்டுபிடிங்க. அங்க நடக்குது, அதுக்குள்ள இங்க வருது மன்னிப்பு கடிதம் வருது, உடனே மன்னிப்பா. நீ எப்படி மன்னிப்ப? அப்போ அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிற, அவங்கள மட்டும் வேலையை விட்டு தூக்கிட்ட, இவங்கள வந்து வேலையை விட்டு தூக்க மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் எதுவும் பண்ண முடியாது. கவின் அவர்களோட அந்த ஆணவ கொலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மான்னு நினைக்கிறேன், சுர்ஜித்தோட அம்மா, கொலையாளியோட அம்மா வந்து எஸ்ஐ வந்து கிருஷ்ணகுமாரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து 10 மாதம் கழிச்சு
இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் கைது பண்ணாமல் இருந்தாங்க. A2 நினைக்கிறேன் அவங்க. ஆமாம் A2 A2 அக்யூஸ் A1 A2 சொல்லுவாங்க. இல்லை A2ல அவங்க நேம் தான் இருக்குது. ஆனால் 10 மந்த் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெரில ஏன் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஒன்றா இருந்தால் தான் பண்ணணுமோ? அப்படி இல்லை, செய்க்கு அதில் அவ்வளோ பெரிய ஆர்வம்னு தெரில. ஒரு ஆணவ கொலைக்காக போய் ஒரு கைது பண்ணலாமா? வாயை திறக்கல. வாயை திறக்கலையே. கவின் ஆணவ கொலைக்கு தான் விஜய் வாயை திறக்கலையே. அப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாரு தெரில. திமுக தான் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் அப்படியே இது பண்ணியிருந்தோம். அதனால பழி வாங்குறாரா? அதுதான் திமுகவை பழி வாங்குறது. திமுகவை பழி வாங்கியிருக்காரு விஜய் அவர்கள். எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. ஒரு மேல் சாதின்னு சொல்லக்கூடாதுன்னுவாங்க, பழக்கத்துக்கு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். எப்படி உயர்ந்த சாதியில் உள்ளவங்களை போய் கைது பண்ண முடியும்? ஆனால் கைது பண்ணாங்க. 10 மாதம் கழிச்சு சிபிசிஐடி அந்த என்கொயரி. 10 மாசமா ஏன் இன்னும் பண்ணல அவங்க? 10 மாசமா இத்தனை நாளாக அவங்க வந்து ஒரு பெண், அவங்கள ஆய்வாளர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு எந்த இதுன்றது எந்த சமூகத்திலேருந்து இருக்காங்கன்னு தெரியும். கொலை செய்யப்பட்ட கவின் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். அப்படின்னும் போது 10 மாத காலங்களாக ஒரு A2 அக்யூஸ்டை ஒரு SI, அவங்க ஒரு உயரதிகாரி அப்படின்றதுனால, ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே வீட்டிலேயே இருந்திருக்காங்க, எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாமல். ஆனால் 10 மாதம் கழிச்சு இந்த கவின் ஆணவ கொலையில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக SI வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கணும், சொல்லல்ல செயல், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விஷயத்தையும் சொல்கிறத விட செயல் தான் முக்கியம். இன்னைக்கு வந்து எல்லாரும் மாற்றம் அனுபவிங்க, மாற்றம் அனுபவிங்க, கரண்ட் போச்சா அனுபவிங்க, ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக போய் அனுபவிங்க, மாற்றம் இல்லை அப்படி இல்லை. சொல்லல, செயல் தான் விஷயம். நீங்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு வராமல் திமுக ஆட்சியை தொடர்ந்து இருந்துன்னு வச்சுக்க என்ன இருக்கும்? வந்து விட்டார் திராவிட நாயகர். ஆமாம், ஓகேங்களா? திராவிட மாடல் வந்துருச்சு பாருங்க, மீண்டும் சாதனை படைச்சிருக்கோம், நம்ம அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு அந்த விளம்பர உலகத்துக்குள்ளாரையே நம்ம சுத்திட்டு இருந்திருக்கோம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் விளம்பரங்களா வந்துகிட்டு இருக்கோம். இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, திராவிட நாயகர் இப்படி பண்ணாரு, திராவிட நாயகருடைய புள்ள இப்படி பண்ணாரு, அவங்க கூட இது இப்படி பண்ணாரு, அவங்க அப்பா அப்படி பண்ணாருன்னு நம்ம இந்த பிம்பத்துக்குள்ளாரையே இதுக்குள்ளாரையே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு தாவேக்கான ஒரு அரசு அமைஞ்சதுனால, அதுவும் கூட்டணி அரசு அமைஞ்சதுனால நீங்க போய் கேள்வி கேட்கிற செய்டான்றீங்க. ஏய் செய்டா, நீன்னு மாற்றம்னு சொன்னல, செய்யின்றாங்க. இப்படியே சொல்றாங்க, செய்ய நீ தானே சொல்லிட்டு வந்த 2500 ரூபா கொடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அப்போ நீங்க அந்த இடத்துக்கு நகர்றீங்க. இதுல நிறைய பேருக்கு வன்மம் தான் இருக்கு. இல்ல, மாற்றம்னு நீங்க தான் சொல்லி வந்தீங்க, அதனால செய்யின்றீங்க. அப்ப இவங்க எதை சொல்லி வர்றாங்க இவ்வளவு நாளா? நாங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க அதை வந்து மாற்றி. ஆமா, மாற்றி நீங்க போய் மாற்றத்துல விழுந்துட்டீங்க, கவர்ச்சியில போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் இந்த 20 நாள்ல அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல குறைகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ADMK வந்திருந்தா நீங்க இந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனா தாவேக்கா வந்ததுனால, இவங்களுக்குலாம் வாய் இருக்குன்றதே நமக்கு இன்னைக்குதான் தெரியும். தாவேக்கா இருக்குன்றதுனாலதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஏரிதாஸ் உட்கார்ந்து இப்போ டிவியை வச்சுக்கிட்டு அவன், அது ஒரு அமைச்சரையே, வயசுல சின்ன பையனா இருந்தாலும் அமைச்சர் தானே, அமைச்சர் தானே சொல்லணும். இந்த இவன் இருக்கானே, இந்த அவன் இருக்கானே அப்படின்னு வந்து பேச வேண்டியது. ஏன்னா வைத்தறிச்சல், நம்ம நினைச்ச கட்சி வரலையே, நம்ம பேசின கட்சி வந்து ஆட்சிக்கு வரலையேன்னு ஏரிதாஸ்க்கு ஒரு பக்கம் எரிச்சலா இருக்குது. இன்னொன்று மற்றவங்கலாம் நமக்கு தெரியும், சைடு பட பேசல உட்காந்து பேசுறவங்க நிறைய பேருக்கு வந்து ஏன் வரல, உதயநிதி ஸ்டாலின் வந்து மோஸ்ட் டேஞ்சர், மோஸ்ட் ஷார்ப்பர் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இல்லை திமுக மேடைகள்ல திமுகவுக்கு போய் பேசக்கூடிய ஆதரவாக இருக்கக்கூடியவர்லாம் வந்து உட்கார்ந்து பேசுறவங்கலாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்ப அவங்களால பொறுத்துக்கவே முடியலன்றது நல்லா தெரியுது. ஆனா கேள்வி மட்டும் 20 நாள்ல எல்லாமே நடந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ளாரெல்லாம் இருக்கு. ஸோ அப்ப இந்த கவின் ஆணவ கொலை வழக்குல 10 மாதம் கழித்து இந்த ஒரு நகர்வுன்றது மிக முக்கியமான நகர்வு. அதே வேகத்துல இந்த ஆணவ கொலைக்கும் தனிச்சட்டம் ஏற்றப்பட்டுருச்சுன்னா இன்னும் அது ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஆதரவு எதிர் நிலைப்பாடுன்றதுலாம் கிடையாது. ஒரு அரசு சரியா செஞ்சா சரியா செய்யுது. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புறாங்க, மக்களும் அப்படிதான் விரும்புவாங்க. நம்ம போயிட்டு தாவேக்கா சூப்பர், சூப்பர், தப்புப்பா அதுங்க அவங்க சின்னதா நடக்குங்க அப்படிலாம் சொல்லு, தப்புனா தப்புங்கன்றத நம்ம சொல்லணும்ன்றதான் என்னோட எதிர்பார்ப்போம். அப்போ இவ்வளோ வருஷமா மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணாங்க, எங்கேயோ வந்து பல்லாவரம் சைடோ எங்கேயோ வந்திருக்காங்க, என்ன இன்னும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, வழக்கத்துக்கு மேலே டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா,
என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாலம் ஏதோ அந்த பல்லாவரத்துக்கிட்ட ஏதோ பாலம் இருக்கான், அங்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாலம் வந்து. ஏன்னா எப்பயுமே அங்கே மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே வந்து தண்ணி எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஏதோ இங்கே யாரோ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு. அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்காங்க. இன்னொரு என்ன நிறைய கிளினிக்கு என்ன அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை நான். ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் மாற்றங்களை வந்து மக்கள் பார்க்குற மாதிரியும் சில விஷயங்கள் எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு வேலைகள் அதெல்லாம் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு துறையிலையும் நடந்துகிட்டு இருங்க. நம்ம தான் சொல்றோமே அட்லீஸ்ட் 3 மாசம் கொடுங்க. 3 மாசம் கழிச்சு நம்ம விமர்சிக்க என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை வச்சு விமர்சிக்கலாம். ஆனா நாங்க 30 நாள் கூட கொடுக்க மாட்டோம்னு வந்து எல்லாரும் வரிச்சு கட்டிட்டு எல்லா கட்சியும் வந்து அதுவும் தூங்கிட்டு இருக்க அதிமுக திடீர்னு வந்துருச்சு எந்திரிங்க ஏதோ பிரச்சனை என்னன்னு வாங்க போய் பார்த்துட்டு வரும்னு எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. தூங்கிட்டு வரவங்க ஐயோ என்ன வாங்க போயிட்டு வரோம், ஏங்க நீங்க பண்ற ரொம்ப பெரிய தப்புங்க, இங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லு பார்ப்போம். ஏதோ நடந்துச்சுல்ல, ஆனா அது தப்பு. நீங்க சிங்கம் படம் பார்த்திருக்கீங்களா? யாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியாமே அவனை வெளிவிடு. யார அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், யாரையோ வச்சிருக்கியாமே அரெஸ்ட் பண்ணி, யார வச்சிருக்கன்னே தெரியல உங்களுக்குன்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து நான் பாராட்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அஇஅதிமுகவா, அஇஅதிமுக அவங்க தான் வந்து நான் வந்து பாராட்ட. அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ்லாம் பண்ணாம நெக்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். போட்டோம், அப்படியே போயிட்டோம். உதயநிதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் வந்து பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லை, போலீஸுக்கும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீஸாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இது வந்து என்னன்னா எப்படி வந்து மற்ற கட்சியிலேருந்து ஆட்கள் எம்எல்ஏக்களை வந்து கூட்டிகிட்டு வர வேலையை விட்டுட்டு கொஞ்சமாவது வந்து வேலையை போய் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அதை முதல்ல இந்த செந்தில் பாலாஜி, KKS ராமச்சந்திரன், அப்புறம் வந்து இப்போ போன OPS வைத்தியலிங்கம் அப்படின்னு ஒரு 17-18 பேர் இருக்காங்க. அவங்களாம் வெளியே அனுப்பிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏக்களை பிடிக்கிறத பற்றிலாம் நம்ம பேசுவோம். இந்த 70 நாளும் இருக்காது. அதான் இந்த இப்போ வந்து ஜெயிச்ச மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், OPS, செந்தில் பாலாஜி, அப்புறம் யாருக்கெல்லாம் முன்னாடி சீட்டு கொடுத்து அதிமுகலேருந்து வந்தவங்களுக்குலாம் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்களெல்லாம் நீங்க முதல்ல வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏ பிடிக்கிறத பற்றிலாம் நம்ம அப்புறம் பேசுவோம். அப்புறம் சோஃபா மாடல் அரசு, சரி ஓகே, அதெல்லாம் எதிர்கட்சிகளுடைய வார்த்தை விளையாட்டுகள். சோஃபா மாடல் போலீஸுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அவர் மறந்துட்டாரு போல, அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்றதே தெரியாம அவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஆட்சி தான் நடக்குது. என்னைக்கு இந்த திட்டம்லாம் தொடருதுன்னா இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான் தொடருது. அப்ப உங்க ஆட்சியில தான்ப்பா பிரச்சனை, நீயே உங்க ஆட்சியில பிரச்சனை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரே சொல்றாருன்றது அற்புதம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா போலீஸுக்கும் போலீஸால் பொதுமக்களுக்கும் அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டத்துலதான் ஏதோ ஒரு பெண் காவலருக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை வந்துச்சு. பொதுமக்களுக்கு கேட்கவே வேணாம் எவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத கூலிப்படம் பார்க்க போயிருக்கும் போது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆசிரியர்களை கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கதையா உட்காந்து சொல்லுவாங்க. நீங்க போய் உட்காந்தீங்கன்னா மட்டும் போதும், திமுக ஆட்சியில அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் 1.5 மணி நேரம் உங்கள்கிட்ட மட்டும் அவங்க தனியா வந்து பேசுவாங்க. அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க ஒரு பகுதி நேரமா வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலயும் நீங்க பொதுமக்கள்கிட்ட போனீங்கனாலே போதும். ஒரு பாட்டிக்கிட்ட போய் நீங்க எதனா ஒன்று கேட்டீங்கனாலே போதும், நான் சம்பாதிக்கிற 200 ரூபாய் 100 ரூபா அவனுக்கு கொடுக்கணும்பா, கமிஷன் கொடுக்கணும்பா. ஆனா இன்னைக்கு அதே ஒருத்தவனா அந்த மாதிரி போய் கேட்டானா உடனே கம்ப்ளைண்ட் ஆகுது, வந்துட்டான் தாவேக்காரன் வந்துட்டான்னு. அப்போ எதிர்பார்ப்பு என்னன்னா தாவேக்காலேருந்து வந்திருக்கீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ அது ஒரு நல்ல விஷயம். ஆமா, தாவேக்காலேருந்து நம்ம வந்து புதுசா வந்திருக்கோம், காசு கொடுக்காம, பெரும்பாலும் காசெல்லாம் கொடுக்காம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா திமுக அதிமுகனா அவங்களுக்கு என்னன்னா இதுங்க இப்படிதான், இதுங்க நம்ம இப்படிதான் வாழணும், நம்ம இப்படிதான் ஆகணும். ஏன்னா அவங்க காசு கொடுத்துட்டாங்க, காசு கொடுத்து இவங்களோட ஓட்டை வாங்கியிருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு அந்த வெறுப்பு இருக்கதான் செய்யுது. ஆனா தாவே காணும் போது பெரும்பாலும் காசு கொடுக்காம ஜெயிச்சதுனால நீ எப்படி என்கிட்ட காசு கேட்ப, விஜய் ஆட்சியில நீ எப்படி எங்ககிட்ட, சிஎம் சொல்றாங்க அவங்க சொல்றவரு சொல்றேன், விஜய் ஆட்சியில நீ எப்படி எங்ககிட்ட காசு கேட்ப, விஜய் இதெல்லாம் சொல்லவே பண்ண மாட்டாரு அப்படின்ற இடத்துக்கு அது வந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். எவனார்த்த வந்து லஞ்சம்னு கேட்கும் போது எடுத்து உடனே சொல்றாங்கல்ல, அதுவே வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் வந்து பார்க்கணும். ஆனா இந்த திமுக எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு பொதுமக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு. சரி, கொஞ்சம் உங்க பக்கத்தை கொஞ்சம் புரட்டிட்டு வாங்க, 2021 இருந்து 2026 வரைக்கும் உங்க பக்கத்தை கொஞ்சம் புரட்டிட்டு வந்து பேசலாம். இல்ல அது மண் நியூஸ்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அது மக்களுக்கு ரொம்ப நம்பகமான சேனல், அது எல்லாரும் பார்க்கக்கூடிய சேனல் வந்து. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு நம்ம அந்த இது பார்த்தோங்களா, அந்த
பார்த்திபன் அவர்கள் அந்த இது பச்சை சட்டை போட்டு இப்போ தமிழ் நல்லா சாப்பிட்ருக்கீங்க, அது வந்து எடுத்து போட்டாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு பதிலா, என்ன பேசிட்டு இருக்காரு பாருன்னு ஒரு கார்டு வருது. அதே மாதிரி 2-3 பெண்கள் வந்து இங்கே பாருங்க, எங்க ஏரியாவில் வந்து தண்ணியே வரல, இங்க இதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் நடந்ததே கிடையாது இவங்களுக்கு என்ன அப்படின்னு. பிரச்சனை? அதே மாதிரி ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இவங்க செய்தி போட்டு முடிச்ச அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல எல்லா திமுக பாத்தீங்கன்னா எல்லா திமுக காரங்களா இருக்காங்க. அவங்க பழைய ரீல்ஸ் பப்ளிக் போயிட்டு எடுக்கிறாங்க, டி நகர் மாதிரி ஏரியாக்கெல்லாம் பப்ளிக் போயிட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க சொல்ற மாதிரி 1 மணி நேரம் தான் இவன் திமுக ஆதரவாளர், இவன் திமுகவுக்கு யூடியூப்ல வேலை செய்யக்கூடிய நெறியாளர் அப்படின்னு வரிசையா போட ஆரம்பிச்சிடுறாங்க. பழைய வீடியோல இருந்து எல்லாத்தையும் தோண்டி எடுத்து மொத்தமா போட்டு கிபி காலத்துல இருந்து எடுத்துட்டு வரான். நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா கிபி கிமுல இருந்து எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எது தேவையோ அதையும் எடுத்துக்க, நீ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க. நீ திமுக நீ வந்து யாரு கூட எல்லாம் நின்றுக்க பாரு, எங்கெல்லாம் நீ போட்டோ எடுத்திருக்க பாரு, எங்கெல்லாம் போயிட்டு வந்து எங்க இருந்து கிடைக்குதுன்னே தெரியல. அதுதாங்க நானும் கேட்கறேன், எப்படிதான் உங்களுக்கு கிடைக்கிறது? உங்கள்கிட்ட இருக்குன்னா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதை எடுத்து போடலாம். எங்க இருந்தோ எடுத்து போடுறாங்க, எப்படி கிடைக்குது, எங்க இருந்து கிடைக்குது அதுன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. அது சீக்கிரட் தான் இருந்தா சொல்லுங்க, நாங்களும் நிறைய விஷயங்களும் தேடி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ கூட பார்த்துட்டு இருக்கும்போது கூட ரீல்ஸ் ஒன்று வந்துடுச்சு. யார் நம்ம சொன்னோம்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டு அவருக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, மதுக்கடையில் போய் செல்ஃபி வீடியோலாம் எடுத்து போட்டிருந்திருக்காரு போல இருக்கு. பாருங்க, இவங்க குடிக்கிறதுனால திமுகவில் இருக்கானா இல்லை திமுகவில் இருக்கிறதுனால குடிக்கிறானா தெரியல அப்படின்ற மாதிரி. திமுக அது வேற ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குங்க. சேலத்தில் வந்து மதுக்கடையெல்லாம் மூடிட்டு ப்ரைவேட் பாரில் லைன் கிடக்குற நிப்பாட்டி போய் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று வாங்கிட்டு இருந்தவங்களே இன்னைக்கு 4-5 பாட்டில் வாங்க வச்சிட்டிங்களாங்க ஒரே நேரத்தில். மூடுனாலும் விஜய் தான் குத்தம், மூடலனாலும் விஜய் தான் குத்தம். மதுப்பிரியர்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மதுப்பிரியர்களுக்குன்னு சில இல்லை, அது என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்போ இவ்வளோ வாங்கிட்டு போறாங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மதுக்கு வந்து நீங்க அடிமைப்படுத்தி எத்தனை நாள் நீ இப்படியே வாங்குவேன்? நீங்க எத்தனை நாள் அப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பீங்க? 4-5 வாங்கிட்டு இருப்பீங்க. பொருளாதாரம் வேணும், காசு இருந்தா தான் போய் வாங்க முடியும். அப்ப காசு வேணும்னா சம்பாதிக்கணும், இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வேற ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா வேற அடுத்தடுத்து சமுதாயத்தை கெடுக்குறீங்க நீங்க. அப்போ மதுக்கடைகளை மூடி வந்து நீங்க சமுதாயத்தை வந்து கெடுக்குறீங்க. டெய்லி போய் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இருந்தானா எந்த பிரச்சனையுமே கிடையாது. 365 நாளும் குடிக்கிறவனுக்கும் ஒரு 4 நாள் மொத்தமா நீங்க மொத்தமா வாங்க போறீங்க, புரியுதுங்களா? இவன் 1 குடிச்சிட்டு தூங்குறவன் 4 இருக்குதுன்னு சொல்லிட்டு போதையில வந்து 4த்தையும் ஒரே நாள்ல குடிச்சிட்டு 2 நாள் குடிக்கிறவன் திருப்பி போய் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவான். இது வந்து சமுதாயத்துக்கு வந்து கேடான ஒரு விஷயம். அதே கேடாவே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படிதான் சொல்லப்படுது. அப்படி அடுத்தது போங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பேசுவோம். மிக்க நன்றி கார்த்திக். மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு